ஜூனியர்ஸ், ஒரு வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் சாட்சியங்களை இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட இடத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ எவ்விதம் பெறுவது, அது சம்பந்தமாக சொல்கின்ற அந்த ப்ரொவிஷன் 166A ஆஃப் சிஆர்பிசி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்தின் விசாரணையின் போது அந்த விசாரணையில் வெளிநாட்டில் அல்லது இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட எந்த இடத்திலும் அது சம்பந்தமான சாட்சியங்கள் கிடைக்கப்படலாம், எவிடன்ஸ் மே பி அவைலபிள், கிடைக்கப்படலாம் என நினைக்கும் பட்சத்தில் அந்த வழக்கின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அல்லது அந்த வழக்கின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அல்லது அவருடைய சுப்பீரியரோ என்ன பண்ணலான்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். எங்கன்னா அந்த கிரிமினல் கோர்ட்டில், அந்த வழக்கு உள்ள அந்த கிரிமினல் கோர்ட்டில் கொடுக்கலாம். அப்போது அந்த கோர்ட்டு, அதாவது எந்த ஒரு கிரிமினல் கோர்ட்டும், இந்த கோர்ட்டு தான் அந்த கோர்ட்டு தான் கிடையாது, எந்த ஒரு கிரிமினல் கோர்ட்டும் என்ன பண்ணலான்னா ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பேப்பருக்கு பேர் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட், அதை இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட அந்த இடத்துலையோ வெளிநாட்டிலையோ உள்ள தகுதி படைத்த நீதிமன்றம் அல்லது ஒரு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, ஒன்று காம்பிட்டன்ட் கோர்ட்டாக இருக்கணும் இல்லைனா காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியாக இருக்கும், அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் என்ன அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த வழக்கின் சங்கதி மற்றும் சூழ்நிலைகள், அதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, அதன் தொடர்புடைய விஷயங்களை வாய்மொழியாக விசாரிக்க மற்றும் அவ்வாறு விசாரிக்கப்பட்ட அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்வது மற்றும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த நபர் வசம் உள்ள ஆவணங்களையோ பொருட்களையோ கொடுக்குமாறு அவங்கள்ட்ட ரெக்வயர் பண்ணுறது, வேண்டுதல். மற்றும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வாறு பெறப்பட்ட சாட்சியங்கள், அந்த ஆவணங்கள், அந்த பொருட்கள் இல்லைன்னா அந்த ஆவணங்களோட ஆத்தென்டிக் நகல்கள் இருக்கு இல்லையா, காப்பீஸு, அவைகளை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் பண்ணப்பட வேண்டும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ட் வந்து கிரிமினல் கோர்ட் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாங்களோ அந்த கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இது மெயின் பாயிண்ட். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் அனுப்புறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லப்பட்ட அந்த ஃபார்மேட்டில் தான் அனுப்பணும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவ்வாறு பெறப்பட்ட அந்த சாட்சியங்கள், இந்த ஆவணங்கள் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பெறப்பட்டதாக தான் கருதப்பட வேண்டும். ஷல் பி டீம்டு டு அப்படின்ற மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க. இதே ஆஸ்பெக்டில் பிஎன்எஸ்எஸ்ஸை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 112 சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுக்கு அவங்க அனுப்புவாங்க இல்லையா, சாட்சியங்களை எடுத்து அனுப்புங்கன்னு, அது சம்மந்தமாக அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.